ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வரப்போற அக்டோபர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சீசனுக்கான ஹைப் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அதுக்கு காரணம் விஜய் டிவி தான். விஜய் டிவில இறங்குற ஒவ்வொரு ப்ரோமோவையும் பார்க்கும்போது என்னடா ப்ரோமோவையே இப்படி கேவலமா எடுத்து வச்சிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இந்த சீசனை குழி தோண்டி புதைக்க போறீங்களா, இந்த சீசன் அவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு தான் பிக் பாஸ் ரசிகர்களோட மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல இந்த சீசன்ல போட்டியாளர்களா இவங்கெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் லிஸ்ட் இவ்வளவு நாளா வந்துச்சு. அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது என்னதான் விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தாலும் எல்லாருமே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்கப்பா, இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா வேற லெவல்ல கேம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா நீங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், இந்த சீசன்ல போட்டியாளர்கள் லிஸ்ட் வேற மாதிரி இருக்க போகுது. அதாவது காமனர் கேட்டகரியில தான் அதிகப்படியான நபர்கள் வர போறாங்க, விஜய் டிவி ப்ராடக்ட் ரொம்பவே கம்மியா தான் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்குங்க. உண்மையாவே இந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஏய் என்னடா நிகழ்ச்சியை நாங்கெல்லாம் பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா, அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உள்ள இறக்குறீங்களே அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த லிஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லங்க, ப்ரோமோவை வச்சு விஜய் சேதுபதி தன்னைத்தானே அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது. அப்படி என்னெல்லாம் இந்த சீசனை பத்தின செய்திகள் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவுக்கு லைக் போட்டு பாருங்க, அப்படின்னாதான் கூட 2 பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த சீசன்ல இவங்க எல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நாள் ஒரு ரூமர் லிஸ்ட் பார்த்தோம். அதுல அதிகப்படியா விஜய் டிவில சீரியல்ல ஹீரோவா பண்ண ஹீரோக்களோட பெயர்கள் அடிபட்டுச்சு. ஆனா இப்ப இறங்கி இருக்கிற ரூமர் லிஸ்ட பார்த்தோம் அப்படின்னா சர்ச்சை பிரபலங்களோட பேர்கள் தான் அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லங்க, இவங்களெல்லாம் அதிகமா நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்களா இருக்கிறாங்க. அதனாலேயே இந்த சீசன் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அப்படி இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். அதே மாதிரி வீடியோ கடைசியா இறங்கின 2 ப்ரோமோவை பத்தியும் பேசிடலாங்க. ஒரு ப்ரோமோல விஜய் சேதுபதி தன்னைத்தானே கழுவி ஊத்துன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது இந்த ரூமர் லிஸ்ட பொறுத்தளவுல முதல் போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய சர்ச்சை பிரபலம் அழுகுன தர்பூசணி. ஆமாங்க, அதே டாக்டர் திவாகர் தான். இல்ல இவனெல்லாம் தூக்கி உள்ள போட்டீங்கன்னா நாங்க எப்படி ஷோ பாக்குறது, பேட்டின்னு உட்கார வச்சு கழிவு ஊத்துனாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. உள்ள போய் இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல் போட்டியாளரா திவாகரை தான் உள்ள அனுப்புறதா சொல்றாங்க. திவாகரை உள்ள அனுப்பும் போது திவாகரோட எதிரியும் உள்ள அனுப்பணும்ல. ஆமாங்க, திவாகரை சோசியல் மீடியால போட்டு பொளந்த நபர் தான் அகமது மீரான். அந்த வகையில அகமது மீரானும் இந்த சீசன்ல உள்ள போறதா சொல்லப்படுது. அதாவது ரிவ்யூவர் கேட்டகரியில அகமது மீரான் உள்ள போறதா சொல்லப்படுது. வெளியே அந்த கிளி கிழிப்பாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது என்னெல்லாம் கலவரங்கள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரம்யா ஜோ. இவங்களை பொறுத்தளவுல இவங்க ஒரு நாட்டுப்புற கலைஞர். அதாவது சீசன் 5ல தாமரையக்கா எப்படி உள்ள வந்தாங்களோ அந்த கேட்டகரியில காமனர் கேட்டகரியில ரம்யா ஜோ உள்ள வர்றதா சொல்லப்படுது. இவங்களை பொறுத்தளவுல இறங்கி நல்லா குத்தாட்டம்லாம் ஆடுறாங்க. அதே நேரத்துல பேட்டின்னு எடுக்கும்போது இவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது இந்த சீசன்ல ரம்யா வேற லெவல்ல தரமா ஆடுவாங்க. கிட்டத்தட்ட தாமரை செல்வி எப்படி ஒரு கேம் ஆடினாங்களோ அதே கேம ரம்யா கிட்ட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கொங்கு மஞ்சுநாதன். இவரை பொறுத்தளவுல இவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். இவரோட ஸ்லாங்க கேட்கறதுக்கே பல ரசிகர்கள் இருக்கிறாங்க. இவர் ஒரு சில படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இவரை பொறுத்தளவுல ஒரு சீனியர் கேட்டகரியில தான் உள்ள விடுறாங்க. முதல் வாரமே எவிக்ட் பண்ணி வெளியே போட போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா. இவங்களை பொறுத்தளவுல அரோரா அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது, பலூனக்கா. சமூக வலைதளங்கள்ல கவர்ச்சியான போட்டோவை போட்டு வைரல் ஆனவங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஜே சோபனா. இவங்களுக்கும் அறிமுகம் தேவை கிடையாது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருந்து யாரெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்களோ அவங்கள முதல்ல பேட்டி எடுக்கிற ஒரு நபர் தான் இவங்க. அது மட்டும் இல்லங்க, யாருக்கிட்டயோ பணத்தை வாங்கிட்டு ஒன் சைடாவே சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இவங்களோட ரிவ்யூவும் இருக்கும். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரோஷன். இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குற எல்லாருக்குமே ரோஷன் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். அதுலயும் குறிப்பா ரவீனா கூட நிறையவே ரீல்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு. எந்தெந்த பாட்டு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குதோ அந்த பாட்டுலாம் கண்டிப்பா இவர் ரீல்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு. இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதிரை சௌந்தரராஜன். இவங்களை பொறுத்தளவுல பிகில் படத்துல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம
மகாநதி சீரியல்ல காவேரிக்கு தங்கையா ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாங்க. பாக்குறதுக்கு அப்புறாணி மாதிரி தாங்க இருப்பாங்க. ஆனா இவங்க ஒரு மாடல். இவங்களோட சமூக வலைதளங்கள்ல போய் பாத்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். என்னம்மா சீரியல்ல இப்படி இருக்கீங்க, கவர்ச்சியில பின்னி பெடல் எடுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். இப்ப சொன்ன 8 பேருமே விஜய் டிவி ப்ராடக்ட் எல்லாம் கிடையாதுங்க. நார்மல் பீப்புள் தான், அதாவது சமூக வலைதளங்கள்ல பிரபலமா இருக்கிறவங்க. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கெமி. இவங்களை பொறுத்தளவுல குக் வித் கோமாளி சீசன் 5ல கோமாளியா வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சீ தமிழ்ல நடந்துகிட்டு இருக்கிற சிங்கிள் பசங்க ஷோலையும் கலந்து கலக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் இந்த சீசன்ல கலந்துக்க போறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 10ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாடி பில்டர் மணிகண்டன். இவரை பலருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. இவர் மேல பல புகார்கள் வந்து குவிஞ்சிருக்குது. பல பெண்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பல ரூமர்ஸை பார்க்க முடியுது. இவர் எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாரு, இவர் எப்படி கேம் விளையாட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 11ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சுபிக்ஷா. இவங்களை பொறுத்தளவுல இவங்க வந்து வேட்டை நாய், கோலி சோடா 2 அப்படிங்கிற படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க. வளர்ந்து வர்ற இளம் நடிகை. இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 12ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புவியரசன். இவரோட பேர் மட்டும் தாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் மாறாம அடிபட்டு இருக்குது. கண்டிப்பா புவியரசன் இருக்காரு. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் புவியரசன் தான் அப்படிங்கிற மாதிரி பல கமெண்ட்களை இப்பமே பார்க்க முடியுது. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 13ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நேஹா மோகன். இவங்களை பொறுத்தளவுல இவங்க ஆடின டான்ஸ் செம வைரல். அவங்க பாக்கியலட்சுமி சீரியல்ல இவங்க ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அது செம வைரல் ஆச்சு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்களோட டான்ஸ் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம விஷாலுக்கு போன சீசன்ல வந்து காதலுக்கு பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்களே, இவங்களோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 14ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உமர் லத்தீப். இவரை பொறுத்தளவுல குக் வித் கோமாளி சீசன் 6ல கலந்துகிட்டு கலக்குனாரு. ரொம்பவே இன்னசென்டா இருக்கிறாரு. என்னதான் நார்த் இந்தியா பையனா இருந்தாலும் தமிழ்ல பின்னி பெடல் எடுக்கிறாரு. கண்டிப்பா இவர் இந்த சீசன்ல ஃபைனல் வர வருவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுற ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 15ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனனி அசோக் குமார். இவங்களுமே ஒரு சீரியல் ஆக்டர் தான். இவங்க கண்டிப்பா விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 16ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யுவன் மயில்சாமி. இவருமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான். இவரை பொறுத்தளவுல தங்கமகள் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 17ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரவீன் ராஜ். இவரை பொறுத்தளவுல விஜய் டிவில சீரியல் பார்க்கிற பலருக்குமே இவரை தெரிஞ்சிருக்கும். பல சீரியல்ல வில்லன் கேரக்டர்ல பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதி கண்ணம்மா, சின்ன மருமகள் சீரியல்ல நடிச்சிருக்காரு. நடிப்புல மட்டும் இல்லங்க, டான்ஸ் பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு, கலக்குவார் அப்படின்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரவீன் ராஜ் எப்படி கேம் ஆட போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 18ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா KPY ராஜவேலு. இவரை பொறுத்தளவுல இவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன். அது மட்டும் இல்லாம சில பல சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. இவரோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 19ஆவதா இருக்கிற போட்டியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தேஜு அஸ்வினி. இவங்களுமே வளர்ந்து வர்ற ஒரு இளம் நடிகை அப்படின்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 படத்துல நடிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வின் நடிச்ச முதல் படத்துல அவருக்கு ஹீரோயினா பண்ணவங்களே இந்த தேஜு அஸ்வினி தான். அஸ்வினி உள்ள போகும்போது அஸ்வின் வராம இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சீசன்ல கடைசி போட்டியாளரா அஸ்வினும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது எல்லா சீசன்லயுமே ஒரு காதல் கண்டென்ட் வரும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரேம் ஆன அஸ்வினுக்கும் இடையில காதல் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி ட்ரை பண்ண போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த 20 பேர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் வந்து செம வைரல் ஆகிட்டு இருக்குது. உண்மையாவே இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தான்ப்பா விஜய் டிவி ப்ராடக்ட். மீதி எல்லாருமே காமன் கேட்டகரியில தான் வந்த மாதிரி இருக்குது. காமன் கேட்டகரினா காமன் கேட்டகரியிலங்க சமூக வலைதளங்கள், நடிகைகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்த மாதிரி இருக்குது. இந்த போட்டியாளர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது. அதனால இந்த சீசன் கொஞ்சம் சுவாரஸ்யமா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல இந்த சீசனுக்கான ப்ரோமோக்களை பத்தி நம்ம பேசிதாங்க ஆகணும். அதுலயும் குறிப்பா 3வது ப்ரோமோ 4வது ப்ரோமோன்னு ஒன்னு ரிலீஸ் பண்ணானுங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது பல பேரும் கமெண்ட்ல சொல்றீங்க, என்ன ப்ரோ டெய்லி வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த ப்ரோமோவை பார்த்து எப்படிங்க வீடியோ போடுறது? சரி, என்னதான் இருந்தாலும் 3வது ப்ரோமோல என்ன காட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து காரை பார்க் பண்ண போறாரு. அவர் காரை பார்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க் பண்றது எல்லாத்தையுமே செக்யூரிட்டி மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல பார்க் பண்ணி முடிச்சுட்டு அவர் நடந்து வராரு. அந்த நேரம் செக்யூரிட்டி வந்து அங்க பார்க் பண்ண கூடாது, காரை இங்க தான் பார்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து இப்படிதான் பல பேர் இருக்காங்க, எதுவுமே புரியல, பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் பேசுறாரு. உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேரும் என்ன பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். அதே நேரத்துல இந்த ப்ரோமோ விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும் அப்படினே சொல்லலாம். ஆமா தானங்க? போன சீசனை பொறுத்தளவுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்துச்சு. எந்த பிரச்சனையும் வீக்கெண்ட்ல பேசவே மாட்டாரு.
குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா விஷால பொறுத்தளவுல சௌந்தர்யாவை ரொம்பவே கேவலமா பேசினாரு. ஜெஃப்ரி பல இடங்கள்ல பிரச்சனை பண்ணியிருக்கான். அதே மாதிரியே சாச்சனா பல பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறமா இதை பத்தி பேசுவாரு. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரோமோ அவருக்கு தான் ஆப்டா பொருந்தும் அப்படியே சொல்லலாம். அதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த நேரம் அதை மென்ஷன் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனைக்கான ஆழம் என்ன அப்படிங்கிற புரிதலே கிடைக்கும். ஆனா அவரை பொறுத்தளவுல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை பத்தி பேசுவாரு. அந்த வகையில விஜய் சேதுபதி சார் இந்த ப்ரோமோ உங்களுக்கு தான் ரொம்பவே ஆப்டா இருக்குது. இந்த சீசன்லயாவது ஒரு வாரத்துல என்ன பிரச்சனைகள் நடக்குதோ அந்த பிரச்சனையை பத்தி அந்த வீக்கெண்ட்ல பேசுங்க சார். அப்பனாதான் இந்த சீசன் கொஞ்சமாவது பாக்குற மாதிரி இருக்கும். இல்ல வழக்கம் போல போட்டியாளர்களை நான் பேசவே விட மாட்டேன், நான் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா போன சீசன் மாதிரி வீக்கெண்ட் எபிசோட ஸ்கிப் பண்ணிட்டு லைவ மட்டும் பார்த்துட்டு போக வேண்டியதான். ஆமா தானங்க? சரிங்க, அடுத்ததா 4வது ப்ரோமோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி டைரக்டாவே பேசுறாரு. அதாவது கண்ணை சிமிட்டுறதுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆகும். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களோட மனநிலை இப்படிங்கிறதுக்கு முன்னாடி மாறிடும். யாரு மாறுறாங்க, எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. சார் எல்லா மனுஷனுமே அப்படிதானே சார்? ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொருத்தன் எப்படி இருக்கான் அப்படிங்கறதே தெரியல. கண்டிப்பா பாக்குற எங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருது. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு நடிக்கிறா, யாரு ஏமாத்துறா, யாரு போலியா இருக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க கரெக்டா சொல்லிடுறோம் மக்களுக்கு. ஆனா வீக்கெண்ட் வர்ற நீங்க தான் அதை கரெக்டா அட்ரஸ் பண்ண மாட்டீங்க. இந்த சீசன்ல உங்க மேல இருக்கிற தவறுகளை திருத்திக்கிட்டு கரெக்டா தொகுத்து வழங்குனீங்க அப்படின்னா பாக்குற எங்களுக்கும் ஹாப்பி, தொகுத்து வழங்குற உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் அப்படிங்கறத விஜய் சேதுபதிக்கு தான் நம்ம சொல்லி ஆகணும். என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல ஹைப் இல்லாம ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்த்தாகணும். அதே நேரத்துல போட்டியாளர்கள் லிஸ்ட பார்க்கும்போது மொக்க மாதிரி தெரிஞ்சாலும் யாரு எப்படி அப்படிங்கறது நமக்கு முழுசா தெரியாது. அப்படி இருக்கும்போது ப்ரோமோல சொல்ற மாதிரி பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த போட்டியாளர்கள் லிஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends.